சரி, நம்ம ஆய் கதைக்கு வருவோம். ஹாய் டூட்ஸ், ரீசெண்டாக இந்த கக்கா ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தேன். அதை பார்த்த உடனே சின்ன வயசில் எனக்கு நடந்தாலாம் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. நான் 5th படிச்சுட்டு இருப்பேன். அன்றைக்கி கடைசி பீரியடு. அந்த சமயத்தில் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே மாற்றம் என்னாச்சுன்னா, கக்கா வருது. நான் என்ன நினச்சேன், சரி ஓகே கண்ட்ரோல் பண்ணிக்குவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அதுக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு. அந்த டைம்லலாம் கக்கா வருதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்டு வெளியே போனாவே பசங்க அடுத்த நாள் ஃபுல்லாக கலாய்ப்பானுங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ஃபர்ஸ்ட் தடவை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு பெரலை நின்றுச்சு. ஒரு 5 நிமிஷம் போயிருக்கும். உடனே திருப்பி ஒரு பெரலை ஆரம்பிக்குது. திருப்பியும் கண்ட்ரோல் பண்ணுறேன். கண்ணு செவக்குது, கரண்ட் பாக்ஸ் வெடிக்குது, எல்லாம் நடக்குது. கண்ட்ரோல் பண்ணி முடிச்சாச்சு. திருப்பி அடங்கிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அரிஜி வந்துச்சு. நான் விடலையா, உன்னால முடியுண்டா கைப்பொல்ல அழுத்துறான்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தேன். காலை ரெண்டையும் பின்னிக்கிட்டு சீட்டு நல்லா கப்புன்னு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உட்காந்து வந்தேன். கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் போச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன், எனக்கு அரிஜே வரல. பக்கத்தில் உட்காந்து இருந்தவங்க எல்லாம் என்னடா ஈரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அந்தட்ட போறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன தெரியாமே டேங்க் வெடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி டேங்க் தான் வெடிச்சிருக்குன்னு பார்த்தா பின்னாடி பாம்பும் பஸ்ட் ஆயிருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது, அதான் எல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சு. டீச்சர் எழுந்திரிச்சு, தம்பி சீக்கிரம் கிளம்புடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டு, எங்கே எழுந்திரிச்சா எல்லாம் கீழே குட்டிடுமோன்னு ஒரு பயத்தில் அந்த டவுசரை பொத்துனாப்ப தூக்கி பிடிச்ச மேனிக்கே கக்கூஸ் குட்டு ஒரு நாள்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. நல்ல வேலை ஜட்டி போட்டுருந்தேன், அதனால எல்லாம் சேஃபாக இருந்துச்சு. இல்லைன்னா இன்னும் ரொம்ப கன்றாவியாக இருந்திருக்கும். அப்புறம் என்னடா ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்ன கக்கூஸில் போயிட்டு டவுசர்லாம் கழட்டி போட்டு நானே க்ளீன் பண்ணி திருப்பி டவுசரை போட்டு கிளாஸுக்கு போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க பாருங்க. அந்த மாதிரி கேவலத்தை நான் அதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணதில்லை. இப்போ நிறைய கேவலம் அதுக்கு மேலே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அது வேறு டிபார்ட்மெண்ட். கிளாஸ் முடிஞ்சு அந்த ஈர டவுசரோடையே வேனில் ஏறி போயிட்டு வந்தேன். பட் இதில் என்ன கோர சம்பவம்னா, எங்கள் கிளாஸ் பசங்களும் என் கூட தான் வேனில் வருவானுங்க. அதுக்கு மேலே தர்ம சங்கடமாக போயிடுச்சு. அடுத்த நாள் எல்லாம் குளிச்சுட்டு நல்லா புது டவுசர் தான் போட்டு போனேன். இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெஞ்சை யாரும் க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கணும். அந்த பெஞ்சில் இந்த யூரின் எல்லாம் காஞ்சி போச்சு. கிளாஸ் ஆரம்பித்தோடனே கிளாஸ் டீச்சர் வந்தாங்க. என்னப்பா அந்த பெஞ்சில் யாரும் உட்காலையாப்பான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் அந்த கதையெல்லாம் திருப்பி சொன்னாங்க. அதில் இன்னொரு அசிங்கம், முதல் நாள் அசிங்கப்படுறது இல்லாமல் அடுத்த நாள் சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. மிஸ் அந்த கதையெல்லாம் கேட்டு, அதுக்கு என்னப்பா தான் காஞ்சி போச்சுல, போய் அதிலே உட்காருங்கப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அதிலே தான் உட்காந்துருந்தேன். பட் இதில் இன்னொரு கதை வேறு இருக்குது. நான் படித்தது கோயெட்டு. பசங்க பொண்ணுங்கெல்லாம் கூட மாற்றி மாற்றி தான் உட்காந்துருப்பாங்க. என் கூட என் ஃப்ரெண்டு வேறு ஒன்று உட்காந்துருந்துச்சு. அது ஒரு பார்வை பார்த்துச்சு பாருங்கள், இன்னும் என்னால் மறக்க முடியல. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பேன். அந்த பொண்ணு அதெல்லாம் நடந்த மாதிரியே காட்டிக்கல. எவ்வளோ ஒரு பெருந்தன்மை பார்த்தீங்களா. அந்த பொண்ணுக்கு தோணுச்சா இல்லையா எனக்கு தெரியல. எங்கே ஏதாவது சொன்னால் ஏதாவது நினச்சிக்கோனான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் அந்த பொண்ணு பார்த்தவொடனே எனக்கு அந்த சம்பவம் தான் நினப்பு வந்துச்சு. ஸோ இதோட மாரல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாத்ரூம் சொல்ல அடக்கக்கூடாது. அவன் கலாய்ப்பான் இவன் கலாய்ப்பான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை விட கேவலமான கலாய் எங்கேயோ ஒரு இடத்துல வரும். ஸோ டீசெண்டாக டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி டீச்சர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போய் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன். குறிப்பாக ஸ்கூல் பசங்க யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பாய்.